18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் எம்எல்ஏ தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. சமீபத்தில் பெஞ்ச மழையில சென்னையில பழமையான மரம் ஒன்று வேரோட சாஞ்சிருக்கு பார்த்துங்க. இருந்தாலும் மக்கள் எப்படியாச்சும் அந்த மரத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு மாற்றி இடத்துல அப்படியே நட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. ஒரு நெகிழ்ச்சியான காட்சி தாங்க அது. கொஞ்சம் பேரை பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருப்பாங்க. என்னத்தை பண்ணி தாயே உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கொஷின் நிறைய பேருக்கு வரும். அப்படி ஒரு கொஷின் துணை முதலமைச்சரை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுக்கான சீக்கிரட்டை அவரே சொல்லியிருக்காரு. என்னுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் பற்றியெல்லாம் கேட்டார்கள், சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஒன்றுமே இல்லை, சரியாக நேரத்தில் தூங்க மாட்டேன், சரியாக நேரத்தில் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். என்றைக்குமே மக்கள் பணிகளில் ஈடுபட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு ஃபிட்னஸ் சீக்ரெட் யாருன்னா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான். என்றைக்குமே மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி, அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட். அதுபோல் நம்முடைய அமைச்சர் அந்த துறைமுறை சொன்னார்கள், இன்று காலையில் லிஃப்ட்டில் போகிறதுக்காக காத்துட்டு இருந்தார், நான் படிக்கட்டில் போயிட்டேன் அப்படின்னு. நேற்று மாலையிலேருந்தே நான் ரொம்ப தான் சுற்றிட்டு இருக்கிறேன் நிறைய நிகழ்ச்சியில். நேற்று 2-3 லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட் நின்றுடுச்சு. அந்த பயத்தினாலேயே நீங்கள் லிஃப்ட்டில் வாங்க, நான் படிக்கட்டில் வந்துட்டேன். அவ்வளோதான். இது சீக்கிரம் வேற ஒன்றும் கிடையாது. வேகமாக போயிட்டு இருக்கிறப்ப குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ரோடு போடும்போது நடுவில் ஒரு மரம் இருந்திருக்கு பார்த்துங்க. கௌஷிக்கை ஓவர்டேக் பண்ணி அப்படியே ரோட்டை போட்டு போயிருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில். அந்த காட்சிகள் இப்போ பயங்கர வைரல்னா பார்த்துங்க. எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிட்டீங்கல்ல? சரி, இப்போ போய் நான் திறந்து வச்சா போதும் அப்படித்தானே அப்படின்னு நீர்த்தேக்க தொட்டியை திறக்க போன அமைச்சர் ஒருத்தர் இந்த வால்வை திருப்புன்னு திருப்பி இருக்கிறாரு. அது என்னமோ ஓப்பனான பாடில்லை. கடுப்பான அமைச்சர் அதிகாரிகளை பார்த்து விட்டாரு பாருங்க ஒரு லுக்கு. இங்கே உங்களால முடியல, அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாமே தரமிக்க பொருட்கள். இது பரவாயில்ல, இது இங்கே வேணும். அப்படி இருக்கையில் 3 பார்த்துருங்க. இப்போ தப்பு கொஞ்சம் குவாலிட்டி. 1 லட்ச ரூபாய் இப்போ எனக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்? அங்கே இந்த மாதிரிலாம் பொதுவாக யோசிக்க தோணும். ஆனால் நாமக்கல்ல பாருங்க, ஒரு ஸ்கூல் செக்யூரிட்டிக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு 1 லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கணக்கு போடாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கிறாரு. காவலர்களை அவரை கூப்பிட்டு பாராட்டி அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க.
அவர் மனசு இங்கத்தான் இருக்குன்னு இவர் சொல்ல, இவர் மனசு அங்கத்தான் இருக்குன்னு அவர் சொல்ல, யார் மனசு எங்க இருக்கு அப்படின்னு மக்கள் குழம்பி போய் பார்க்க ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால 2 கட்சி தலைவர்களும் பேசுற சமாச்சாரம். 2 பேரும் என்ன பேசினாங்க பாப்போமா? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உணர்ச்சி போங்க ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பேச, கட்சியினுடைய தலைவர் அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு அவர் தரப்பு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் பாப்போமா? மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். 2 நாளா ஒரே ஃபயரா போயிட்டு இருக்கு. ஆளுக்கு இந்த விவகாரத்தை பத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. ஆனால் அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். ஆமா, இருமாப்போடு 200 தொகுதிகளில் நாங்க ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நாங்கெல்லாம் கணக்கு அப்படி கரெக்டா போடுவோம்யா. நாங்க போடுற கணக்குலாம் எப்பயுமே தப்பா, அதுவும் இல்லாம பிளஸும் பிளஸ் தாயா அப்படின்னு ஒருத்தர் பதிலடி கொடுத்துருக்கா. அப்படி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. அவர் தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்படித்தானே வந்திருக்கிறார். இதுல என்ன மன்னராட்சி இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கேன். அப்படி உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்?
ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆக்கி கொண்டு போனாங்கன்னா அவர் தேர்தலே நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்து தந்தையோ தாயோ அரசியல் இருக்க அவங்க அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியலில் வரக்கூடாது, இல்லை ஒரு கட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக வர்றாங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படின்றது கிராமத்தினுடைய பொருளாதாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் ஆங்காங்க இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் ஆற்ற கடந்து பள்ளிக்கு போகிற பசங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஏரியாவில் உடனே பாலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்ட மக்கள் கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு அரசு பேருந்து போயிருக்கு பார்த்துங்க. பக்கத்தில் ஒரு காட்டெருமை மேய்ஞ்சிட்டு கிடந்திருக்குது. என்னையவா வீடியோ எடுக்கிற அப்படின்னு என்ன நினச்சிச்சு என்னன்னு தெரியல. பஸ்ஸை பார்த்து குபீர்னு ஒரு முட்டி இருக்கு. பயணிகள்லாம் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. காட்சிகளை பார்ப்போமா? இந்த வாகனம் ஓட்டும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் சூதானமாக ஓட்டுங்க. இங்கே பாருங்கள், தென்காசியில் இப்படித்தான் வேகமாக வந்த மினி லாரி ஒன்று மரத்தில் மோதி விபத்தாயிருக்குது. இந்த காட்சியை பார்க்குறதுக்கே எவ்வளோ பதபதைப்பாக இருக்குது பாருங்க. அட வழி மாறி வந்துட்டியா, போய் எங்க வலையிலையா சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் மீனுக்காக போட்ட வலையில ஒரு நட்சத்திர ஆமை சிக்கிருக்கு பார்த்துங்க. 15 கிலோ இத்தாதண்டி இருக்கு தெரியுமா. சரி, வந்துட்ட இந்த பக்கம் வந்தால் மனுஷ பசங்களா இருப்பாங்க, பாதுகாப்பா மறுபடியும் நீ கடலுக்குள்ளேயே போயிரு அப்படின்னு பத்திரமா அனுப்பி வச்சிருக்காங்க. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் உத்திரமேரூர் ஏரி ரொம்ப பிரதானமான ஒரு ஏரிங்க. அந்த ஏரி நிரம்பி வெளியில் வரக்கூடிய அந்த உபரி நீரை பார்க்கக்கூடிய காட்சி இருக்குல்ல, அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். நாங்கள் பார்த்துட்டோம், நீங்களும் பாருங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கு தேடலாம் அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டையில் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நடந்திருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கேக் வெட்டுறது என்ன, அந்த பாசம் மழை என்ன. இங்கே பாருங்க, வயசு என்ன ஆனாலும் ஸ்கூலுக்கு போகும்போது மறுபடியும் நம்ம குழந்தை பருவத்துக்கு போயிடுவோம். அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையாவே மாறிடுவோம்.
ஜாலியாக சிரிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் பாருங்கள், கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார். வந்துட்டாயா